பொதுவாக குளிர்காலத்தில் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுவோம். குளிர்காலத்தில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது என்னவோ தூங்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். சில நேரத்தில் அதுவே நம்மளை சோர்வடையவும் வைக்கும். நம்மளோட எண்ணங்களும் அப்படியே ஏதேதோ நினப்பில் ஓடும். இதுக்கு சீசனல் டிப்ரெஷன்னு பேர். முக்கியமாக இது குளிர்காலத்தில் தான் வரும்னு சொல்கிறாங்க நிபுணர்கள். குறிப்பாக சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் மேகம் மூடியே இருந்த இந்த குளிர்காலத்துலேயும் ஏன் நமக்கு சீசனல் டிப்ரெஷன் வருது, நம்மளோட மனநிலை ஏன் மாறுது, இந்த தொகுப்புல விரிவா பார்த்துடலாமா? சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர் அப்படிங்கக்கூடிய இந்த பருவகால பாதிப்பு கோளாறுங்கிறது பொதுவாக இலையுதிர் காலம் மற்றும் குளிர்காலத்தில் வரக்கூடிய சேட்னஸ் தான். அதாவது சோகத்தோட வடிவம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் குளிர்காலத்தில் நிறைய பண்டிகைகள் கொண்ட மாதங்கள் இருக்கு. ஆனால் ரொம்ப கூலாகவும் குறுகிய நாட்கள், அதாவது பகல் பொழுது ரொம்ப கம்மியாக இருக்கிறதால டார்க்னஸ் அண்ட் டிப்ரெஷன் வரதா சொல்லப்படுது. டிப்ரெஷன்ஸ் பல விதங்களில் இருந்தாலும் அதில் இருக்கிற மாதிரியே சீசனல் டிப்ரெஷனும் நம்மளோட மூட், எனர்ஜி லெவல், ஸ்லீப் பேட்டர்ன்ஸ், ரொம்ப முக்கியமாக பசியின்மை போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும்னு சொல்கிறாங்க. சோகமாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரியும் உணரும் போது சாப்பிட்றதுல வித்தியாசம் ஏற்படுறதையும் இதோட அறிகுறிகளாக சொல்லலாம். பயாலஜிக்கலாக பார்க்கும்போது சேட் குறிப்பாக செரட்டோனின் மற்றும் மெலட்டோனின் மாற்றத்தால் ஏற்படுறதா நிபுணர்கள் சொல்கிறாங்க. வானிலைக்கும் மனநிலைக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை யாராலும் மறுக்க முடியாதுன்னு நிபுணர்கள் எல்லாருமே ஒரு மனசா ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீசனல் சேஞ்சஸ் காரணத்தால் மக்கள் அவ்வளவா வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுறாங்க. இதனால் நேச்சுரல் லைட் கிடைக்காம பாடியோட ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் போகுது. இந்த ரெண்டுமே மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியமானதுங்கிறதுனால தான் அது இல்லாமல் மனச்சோர்வு ஏற்படுறதா சொல்கிறாங்க நிபுணர்கள். செரட்டோனின் லெவலை ரெகுலேட் பண்ணுறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த சூரிய ஒளி. இந்த நிலையில் சீசனல் டிப்ரெஷன் இருக்கிறவங்க குளிர்காலத்தில் செரட்டோனின் டிரான்ஸ்போர்ட்டர் புரோட்டீன்களை அதிகரிக்கிறதாகவும் சொல்லப்படுது. செரட்டோன் அளவு குறையிறதாகவும் சொல்லப்படுது. இதனால தான் டிப்ரெஷன் வரதாகவும் சொல்கிறாங்க. என்னதான் பல காரணங்களை நிபுணர்கள் சொன்னாலும் இது பற்றின போதுமான ஆய்வுகள் இன்னும் செய்யப்படலைன்னு கருத்துகள் முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க கூடுதலான ஆய்வுகள் தேவைன்னு சொல்கிறாங்க ஆர்வலர்கள். சரி, இந்த மாதிரி பாதிப்பு இருந்துச்சுன்னா என்ன செய்யறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் விஷயம், சன்லைட் ரொம்ப அவசியம். கொஞ்ச நேரமாச்சும் வெளியில் போயிட்டு வரணும். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஜன்னல்களை திறந்து வச்சிருக்கலாம். உடல் ரீதியாக ஆக்டிவிட்டீஸை அதிகரிக்கணும். இது செரட்டோனின் லெவலை அதிகப்படுத்தும். முடிஞ்சா வெதர் எப்படி இருக்கிறங்கிறத பொறுத்து வெளியில் போய் எக்ஸசைஸ் பண்ணலாம். எப்பவும் தூங்குறதை விட அதிகமாக தூங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது சீசனல் டிப்ரெஷனை ரொம்ப மோசமாக்கும். எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு தூக்கத்தை கட்டுப்படுத்தணும். தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குடும்பத்தோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் நேரத்தை செலவிடணும். உங்களுக்கு என்ன தோணுது, எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு யார்கிட்டையாச்சும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் தியானம், யோகா இதெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரியான பயிற்சிகள் செய்கிறதால தேவையில்லாத யோசனைகளை தவிர்க்கலாம். அதோட மனநிலையை அமைதியாக வைக்கவும் இது உதவும். சீசனல் டிப்ரெஷன்னா என்ன, அது எதனால் ஏற்படுது, அதோட பிரச்சனைகள் என்ன, இதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து ஒரு விரிவான இன்ட்ரெஸ்டிங்கான தொகுப்பில் சந்திக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.